ஞானக்கண் நியூஸ் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஒரு ஜோதிடராகவும் ஒரு வாஸ்து நிபுணராகவும் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை சந்திக்க தான் வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை இந்த ஞானக்கண் நியூஸ் மூலம் உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்களை பற்றிய அறிமுகம். நன்றி. என்னுடைய பெயர் ஈஸ்வரன். என்னை வாஸ்து ஈஸ்வரன் என்று அனைவரும் அழைப்பார்கள். நான் ஒரு கிராமத்தில் இருந்து இந்த நகரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தொழில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன். அத்தோடு ஜோதிடம், ஆன்மீகம், சித்தர்கள் சம்பந்தப்பட்ட மறைபொருள் ரகசியம் இது சம்பந்தமாக ஒரு பெரிய ஆய்வாக பண்ணி. ஐயா இப்போ நீங்கள் ஜோதிடம், வாஸ்து, அப்புறம் சித்தர்கள் ஆராய்ச்சின்னு சொல்கிறீங்க. இப்போ சித்தர்கள் சொல்லும்போது ஒரு என்னுடைய தேடல் என்னன்னா, அந்த காயகல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு முறையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் இளமையோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களும் சில மூலிகையின் மூலமாகவோ அல்லது சில பயிற்சியின் மூலமாகவோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது அழிவற்ற தேகத்தை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சில விஷயங்கள் எங்கள் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு புரிதலும், நீண்ட நாள் இளமையோடவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சில வழிகளை சொன்னீங்கன்னா உதவியாக இருக்குங்க. நல்லா அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லலாம். சாதாரண ஒரு சிறிய பாடலை கொண்டு நமக்கு விளக்கம் சொல்லிடலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேன் பராபரமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது இந்த தேகம் என்பது அழியக்கூடியதே அப்படிங்கிறது இன்றைய சாதாரண மனிதனிலிருந்து விஞ்ஞானி வரை அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்ப அந்த உடம்பு என்பது அழிந்தால் உயிர் போய்விடும் என்கின்ற தத்துவம் அனைவருக்கும் புரிஞ்சு போச்சு. அதுதான் ரியல் நேச்சுரல் தன்மை. அதே சமயத்துல உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்ற ஒரு வார்த்தையை சித்தர்கள் இங்க கொண்டு வர்றாங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்றால் ஒரு தந்திரம் அல்லது ஒரு வழிமுறை அல்லது ஒரு ஃபார்முலா, ஏதோ ஒரு தந்திரம். அந்த தந்திரத்தை வைத்துக் கொண்டு நான் உடல் வளர்த்தேன், உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேன் பராபரமே அப்படின்னு சொல்றார். இது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்மீக பாடலாக இருந்தாலுமே, ஒரு தத்துவ பாடலாக இருந்தாலுமே, இது ஒரிஜினல் விஞ்ஞானம். இந்த உடம்பு என்பது நமக்கு ஒரு குழந்தை வடிவிலே நாம் பிறக்கிறோம் இந்த பூமியில. அது பின் வயதாகி கிளத்தன்மையாகப்பட்டு இறக்கிறோம். இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனா சாதாரணமா குழந்தையாக படைக்கப்பட்ட இந்த உடம்பு எப்படி பருவங்கள் மாறி 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 நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதை நம்ம முதல் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதற்குண்டான விடையை நாம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பூமியில ஒரு தாய் தந்தையால இயற்கையால படைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு பின்னாடி பூமிக்குள்ள இருந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது குழந்தையில பால் குடிச்சு அதுக்கப்புறம் சிறிதாக உணவுகள் ஆரம்பிச்சு அப்ப இயற்கையில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் மனிதன் உயிர்கள் உண்ணக்கூடிய அத்தனை பொருளையும் உண்டு 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 இந்த உடம்பை வளர்க்கிறோம். அப்ப உடம்பு வளர்கின்ற தன்மையை உண்பதனால் நடக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உண்பதனால் உடல் வளர்கிறதுனா இந்த உடம்பு எவ்வளவு நாளைக்கு தான் வளரும்? ஒரு எல்லை வரைக்கும் வளரும். அந்த எல்லைக்கு மேல வளர்ந்து என்ன ஆக முடியும்? அப்படி வளரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உடம்பு போவதனாலதான் நாம கிளத்தன்மையா போறோம். ஒரு குழந்தை தன்மையிலிருந்து ஒரு பால பருவத்துக்கு இளமைத்தன்மை அடைந்து அதற்கப்புறம் முதுமைத்தன்மை கிளப்பருவம் அடைஞ்சிடும். அப்ப கிளப்பருவம் அடையிறதுக்கு என்ன காரணம்னா, நாம் உண்ணுகிற உணவனுடைய தன்மை, இந்த உடல் வளர்கின்ற தன்மை ஒரு எல்லை வரைக்கும் தான் இந்த படைப்பினுடைய, இந்த உயிரினுடைய அல்லது மனித உயிரினுடைய அளவு தன்மை என்கிறது ஒரு நிர்ணயம் பண்ணிடுச்சு. அந்த நிர்ணயத்துக்குள்ள நம்ம பிறந்து வாழ்ந்து இறந்து போகிற தன்மையை நாம் அறிஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடம்பை வளர்ப்பது என்பது உண்ணுவதால் அல்ல, உண்ணுவதனால் வளர்கின்ற உடம்பு வேறு, உண்ணாமல் உடம்பை வளர்க்கின்ற ஒரு சூட்சமத்தன்மை அப்படிங்கிறாங்க. அப்ப சூட்சமத்தன்மைன்னு என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த உடம்பினுடைய உண்டு 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 கழிவுகளாக இந்த உடம்பு வளர்ந்து இருக்கிறது என்று பொருள். இந்த உடம்பு எப்படி ஒரு குழந்தையிலிருந்து இவ்வளவு பெருசாச்சு அப்படின்னா, பூரா கழிவுகள் உடம்புல தங்கி 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 இந்த உடம்பு விரிந்து ஒரு பிம்பமா ஒரு கிளத்தன்மை அடைந்து விடுகிறது. ஒரு எல்லைக்கு மேல விரிய முடியவில்லை அப்படிங்கிற தன்மையில தான் நம்ம கிளத்தன்மையா இறந்து போறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
உண்ணுகின்ற உணவு தான் நாம் வாழ்வதற்கும் வாழ்ந்து இறப்பதற்கும் காரணம் என்கிறதை கண்டுகொள்றாங்க. அப்ப அந்த கண்டுகொண்ட அந்த தன்மையை தான் இவங்க உண்ணாமல் பிடிக்க இந்த உடம்பை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பாடலை அங்க சொல்றாங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அப்படிங்கிறார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் கூட்டை உதைக்கும் குறியீது என்று அறிவார் என்கிறார். அப்போ நாம விட்டு இழுக்கின்ற சுவாசத்தினுடைய தன்மையினால நாம கழிவுகளை வெளியேற்ற முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றுறோம். ஆனா அதனுடைய சூட்சமத்தை அறிந்து அது ஒரு கணித முறையில அதை உள்ளே பக்குவப்படுத்தி பதப்படுத்தி காற்றையே நாம் உணவாக மாற்றி உண்ணுகிற தன்மை இருக்கும்போது அந்த காற்றினால் கழிவுகள் இல்லாம போய் உடம்பில் கழிவுகள் சேராம போய் அது ஒரு சூட்சம நிலையில இந்த உடம்பை வளர்த்து கிளத்தன்மையை அடையாம நம்ம என்றும் 16ஆக இருக்க முடியுங்கிற ஒரு தன்மையை ஒரு சூட்சமா அந்த நாடி அல்லது நாசி அல்லது சுவாசம் அல்லது வாசி என்கின்ற ஒரு கோட்பாடுகளை நமக்கு அறிவிக்கிறாங்க. சரி, இந்த கோட்பாடுகள் மூலமாக நம்ம அதை அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். ஆனா அதற்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சூட்சம குறி அப்படிங்கிறாங்க. அந்த சூட்சம குறி என்பதை நாம நம்ம ஞானிகளாலோ அல்லது ஒரு நல்ல குருவாலோ யாராவது தொட்டு காட்டி உணர்ந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த உடம்பை வளர்த்து இரவா நிலைக்கு போக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா அது எந்த பருவத்துல நம்ம அதை அடையணும், எந்த பருவத்துல இருந்து அதை நம்ம கடைபிடிக்கணும், எந்த பருவத்துக்கு மேல அதை நம்மால் கடைபிடிக்க முடியாதுங்கிற ஒரு கோட்பாடுகள்லாம் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள நாம் ஒரு நல்ல ஞானியோ ஒரு பெரிய மகானியோ சந்திச்சு நம்ம அந்த வித்தையை கத்துக்கிட்டு நாம செஞ்சோம்னா நிச்சயமா இந்த உடம்பு அழியா நிலைக்கு கொண்டு போலாங்கிறது 100க்கு 100 பங்கு உண்மையானது. இது ஒரிஜினல் விஞ்ஞான பூர்வமான கருத்து. இதுல மாற்று கருத்தே இல்லை. பல மாதங்கள் ஆகாயத்துல விண்வெளியில போய் சில மாத்திரைகளை உண்டு வாழ முடியுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. உணவே இல்லாம ஒரு சில மாத்திரைகளை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு வானவெளியில இன்னைக்கு இருக்கிறாங்க. போய் இன்னைக்கு ராக்கெட்ல போய் 6 மாதங்கள் 1 வருடங்கள தங்கி வரக்கூடிய அளவு இருக்காங்க. அவங்க உணவுல உண்ணுவதில்லை. அப்போ உணவு உண்ணாம உடம்பு ஒரு எனர்ஜியா வச்சுக்க முடியுங்கிறது ஒரு விஞ்ஞானியால கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைனா, அப்ப ஞானிகள் எதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்க எதை இந்த உடம்புடைய தேவையான சத்தை குடிக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அந்த பொருளை அவங்க உண்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த பொருளுக்கு பேருதான் நம்ம சித்தர்கள் அம்பலம் என்றும் சிற்றம்பலம் என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் சொல்லி 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 ஒவ்வொரு முறையும் வணங்குகிறாரு. அப்ப பேரண்டத்தில் இருக்கிறது எல்லாமே சிற்றண்டத்தில் இருப்பது என்பதை உண்மையை உணர்ந்து கொண்டால் பேரண்டம் என்ற ஒரு பொருளை சிற்றண்டம் என்று தெரிந்து கொண்டு அதை சிற்றம்பலம் என்று போற்றி வணங்கி அதை பூசித்து அதை உண்டால் நாம் இரவா நிலைக்கு போலாங்க. ரொம்ப எளிமையா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு தெளிவான இதுதான். ஆனா அதை உணரக்கூடிய நிலையும் பக்குவமும் நமக்கு வரணும். ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி மகான்கள் இன்னைக்கு கிடைப்பாங்களா, குரு கிடைப்பாங்களான்னு ஒரு விஷயங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. இப்போ உண்ணா நோன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சனாவே நீங்கள் சொன்னது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இளமையாக இருக்கிறதும் ஆயில தள்ளி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிற போல தெரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் 3 நேரம் உணவுகளை நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டீ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச நேரத்தில் நம்ம உணவுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண்ணா நோன்பு ஏதோ ஒரு வேலை கடைப்பிடிச்சா கூட நம்ம இளமையாகவும் நீண்ட ஆயிலும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற போல தெரியுது. இது கூட ஒரு இதுதான். ஆனா உண்ணா நோன்பு அப்படிங்கிற கோட்பாட்டில் நமக்கு என்ன நடக்குதுன்னா, உடம்பு தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற அவ்வளவுதான். நாம் உண்ணாம இருந்தா உடம்பு கழிவுகள்லாம் கம்ப்ளீட்டா சுத்தமா வெளி ஒரு வெற்றுடம்பு ஆயிடும். மேலும் 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 தின்னுட்டே இருப்பதனால உள்ள ஜீரணமாகாம அல்லது சேவிச்சு உள்ள கழிவுகள் இருந்து கொண்டே இருப்பதனாலதான் நமக்கு அது நோய்களாக மாறுது. அப்ப உண்ணா நோன்பு என்கின்ற தன்மை உடலை வளர்க்க நமக்கு அது வழிவகுக்காது, நோயிலிருந்து விடுபட வழிவகுக்கும். நாம் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 நாள், இந்த மாசத்துல சில காலங்கள் உண்ணா நோன்பு இருந்தோம்னா உடம்பு பரிசுத்தமாகும், குடல் சுத்தமாகும், மனம் சுத்தமாகும். குடல் சுத்தமானாவே மனசு சுத்தமாக, மனசு சுத்தமானாவே வாழ்க்கை நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அப்ப வாழ்க்கை நோயிலிருந்து துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்பதற்கு ஒரு விஞ்ஞான பூர்ணமாக கருத்து தான் உண்ணா நோன்பு. ஆனா அந்த உண்ணா நோன்பு உடம்பை வளர்க்காது. உண்ணா நோன்பு நம்முடைய உயிரை வளர்க்காது. உயிரை வளர்ப்பதற்கு அது சூட்சமா வேற. ஐயா, இன்றைய காலகட்டத்துல நீங்க சொன்ன அந்த திருச்சிற்றம்பலம் ரகசியங்களை தெரிஞ்ச
குருமார்கள் இருக்காங்களா? இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமா? கண்டிப்பா. குருமார்கள்ல இல்லாம இல்ல, குருமார்கள் இல்லாம இந்த தேகமோ இல்ல இந்த தேசமோ இல்ல இந்த நாடோ இல்ல இந்த பிரபஞ்சமோ இயங்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு குருவா இருக்கு. இயற்கை படைப்பு என்பதே ஒரு தன்மை தான். இன்னைக்கு படைப்பு என்கின்ற ஒரு புல் நுனியை கூட மனிதனால் படைக்க முடியாது, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட மனிதனால் படைக்க முடியாது. ஏற்கனவே இயற்கையால் ரொம்ப மிக எளிதாக படைக்கப்பட்ட ஒரு பொருளை தான் மனிதன் ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு காலையில ஒரு செடி பூக்குது, நூற்றுக்கணக்கான பூ, ஆயிரக்கணக்கான பூ பூக்குது. மாலையில பார்த்தா வெறும் செடியா இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தா அத்தனை பூவா இருக்கு. ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள அந்த பூக்களை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு ஆற்றல் ஒரு செடிக்கு இருக்குதுன்னா அந்த ஆற்றலை கொடுப்பது இயற்கை தான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலினுடைய நுனி புள்ளை கூட இன்னைக்கு மனிதனால் செய்ய முடியாது. அப்ப பேரண்டம் என்கின்ற பிரபஞ்சம் என்பதே ஒரு குருவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த நிலைக்கு பக்குவமாகாமல் அதை நாம் அடைய முடியாது. இப்ப நாம் ஒரு குருவை தேடி போகணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா குருவே நம்மை தேடி வருவார் என்பதுதான் ஒரு சரியான சொல்லு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம அந்த நிலைக்கு பக்குவப்பட்டு நாம் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நாம் எப்போ தன்னை உணர்கின்ற நிலையும் ஒரு பக்குவமும் வருகிறதோ அந்த வினாடி நாமும் பிரபஞ்சமும் ஒன்றாக கலக்கின்ற நிலை வந்துவிடும். நாம் பிரபஞ்சத்தோட கலக்க 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 பிரபஞ்சத்தில் இருக்கிற ஞானிகளும் தொடர்பு ஏற்பட்டு விடும். அப்ப அந்த நிலையிலே பிரபஞ்ச நாடிகளை நாம் தேடி ஞானிகளை போக வேண்டியது வரலாம், அல்ல ஞானிகள் நம்மை தேடி வரலாம். அப்போ நாம முதல்ல இந்த மாயையிலிருந்து விடுபடாம நம்ம எதையுமே பண்ண முடியாது. அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாயா தன்மையிலிருந்து விலகக்கூடிய அனுபவங்களையும் ஞானத்தையும் நாம் பெறணும். அதுக்கு என்ன அப்படின்னா முதல் என்ன சொல்றான், ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்திலேயே சித்தர்கள் என்ன சொல்றான், எடுத்த உடனே முந்தி பொய் நீக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல முதல்ல அவன் நின்னாற்றாதான் அவனுக்கு அடுத்த தன்மைக்கு போக முடியும். முதல்ல பொய் நீக்கணும், அப்புறம் கொலை, களவு, சூது, பிறன்மனை நோக்கம் எல்லாமே வரும். அந்த பஞ்சமகா பாதகத்துல எல்லாமே வரும். ஆனா ஒரு மனிதனால பொய் பேசாம உண்மையை மட்டுமே பேசக்கூடிய தன்மையை ஒருவன் உருவாக்கி விட்டாலே அவன் முதல் காலடி வைக்கிறான் ஞானத்தை நோக்கி என்ற பொருள். அப்ப அந்த நிலைப்பாட்டை நாம சிந்திக்காம அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகாம நாம குருவை தேடுவதோ அல்லது குரு நம்மை தேடுவதோ அல்லது நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசை பெறுவதோ அல்லது சிற்றம்பலத்தை நாம் தேடுவதோ அல்லது பேரண்டத்தை ஆராய்வு செய்வதோ இதில் நுனிப்புள்ளை கூட நாம் தொட முடியாது. ஆக நாம் அதற்குள் முதலில் காலடி எடுத்து வைக்க வேண்டுமென்றால் அவர்கள் சொல்கின்ற ஒரே முதல் வார்த்தை முந்தி பொய் நீக்கு, கோபம் போக்கு அப்படிங்கிறாங்க. பொய்யையும் கோபத்தையும் எவன் ஒருவன் தன்னிடமிருந்து விட்டு இந்த பிரபஞ்சத்தில் அமைதி நிலை அடைகிறானோ அவனுக்குள் பிரபஞ்சம் குவிய ஆரம்பித்து விடும். அப்ப பிரபஞ்சம் குவிய 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 அவனுக்குள் ஞானம் வர ஆரம்பிச்சிடும். ஞானம் வர ஆரம்பிக்க இவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டு பிரபஞ்சத்தில் அண்ட வெளியில் இருக்கின்ற ஞானிகளும் சித்தர்களும் தொடர்பு ஏற்பட்டு விடும். இப்போ ஒரு விஷயத்தை பாருங்க, நீங்க சாதாரண பாருங்க, டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்க ஒரு அலாரத்தை வச்சு எந்திரிங்க. ஒரு 10 நாள், ஒரு மாசம், ஒரு 2 மாசம் எந்திரிங்க பார்க்கல. 3ஆவது மாசம் உங்களை அறியாம நீங்க எந்திரிப்பீங்க. எந்த அலாரம் தேவையில்லை, நீங்க எந்திரிச்ச அலாரத்தை யாப் பண்ணல. அப்ப உங்களுடைய பழக்கம் உங்களை செயல்படுத்துகிறது. நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டு பழகி பாருங்க, 12:45 அந்த 1 மணிக்கு பசி ஆரம்பிச்சிடும். நீங்க 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து பாருங்க, திரும்ப பசி தோணாது. ஒன்றை பழக்கப்படுத்த பழக்கம் நமக்குள் ஐக்கியமாகி பழக்கம் இயற்கையாவே நம்மோட ஐக்கியமாயிரும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? பழக்கம் தான் காரணம். அப்ப அந்த பழக்கத்துக்கு முதல் நாம் போவதற்கு என்ன காரணம் பண்ணணும்னா இந்த சித்தர்கள் சொல்ற அந்த கோட்பாடுகளை பொய் பேசாத நிலையில் நாம் இருந்தால் நம் மனம் தெளிவாக இருக்கும். ஏன்னா பொய் பேசலினாவே நிறைய துன்பங்கள் இருந்து விடுபட்டுலாம். துன்பங்கள் இருந்து விடுபட்டாவே நமக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா துன்பமும் ஆசையும் மாயையும் கோபமும் தான் நம்மை ஒன்றை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அப்ப என்ன சொல்றான், இந்த உடம்பு பஞ்சபூத கோட்பாடுகளால் உருவாக்கப்பட்டது. பஞ்சபூத கோட்பாடால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பினுடைய அதீத சக்தி என்பதுதான் அறிவுங்கிறார். எங்கே பஞ்சபூதம் ஒன்று கூடி ஒரு உருவமா மாறுதோ அங்க அறிவு என்கின்ற ஜோதி உருவாயிருக்கிறார். இந்த அறிவு என்கின்ற ஜோதி தான் அனைத்துக்கும் காரணம்ங்கிறார். இந்த அறிவுங்கிற ஜோதியை நாம மாயைங்கிற சிக்கலுக்குள்ள கொண்டு உட்கார வச்சுட்டோம்னா நாம பிரபஞ்சத்துல ஒரு சாதாரண மனிதனா தான் வாழ முடியும். அப்ப இந்த அறிவுங்கிற ஜோதியில மாயை சிக்க விடாம இந்த அறிவை மட்டும் நீங்க தனியா விட்டுருங்க.
அது அப்படியே விரிவடைஞ்சு பிரபஞ்சம் பூரா ஐக்கியமாக ஆரம்பிச்சிடும். நாம என்ன சும்மா இரு மனமே சொல்லற என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? சும்மா இரு என்றாலே என்ன அப்படின்னா, எந்த விதமான விஷயத்தையும் உடம்புல போட்டு அலட்டிக்காம சிந்திக்காம ஒரு அமைதியான நிலையில் இருப்பதுதான் சும்மா இருன்னா. வேலை செய்யாம இருக்கிறதோ அல்ல சோறு திங்காம இருக்கிறதோ எப்படிங்க? ஆமா, பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலையை தான் நான் சொல்றேன். பற்றற்ற நிலை, பற்றுங்கிறது மாயை. பற்று அற்ற நிலைங்கிறது மாயிலிருந்து விடுபடுதல். மாயிலிருந்து விடுபட்டாலுமே நம்முடைய அறிவை நம்ம சும்மா வச்சிருக்கணும். நம்ம அறிவை போட்டு குழப்பி சிந்திச்சுக்கிட்ட எதையாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு எதையாவது ஒரு பக்கம் செலுத்திட்டே இருந்தோம்னா இந்த அறிவு என்பது உட்புறமாவே சிந்திக்காம புறவழியிலேயே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். புறவழியிலேயே சிந்திக்கின்ற அறிவை எப்ப நம்ம தடைப்படுத்துகிறோமோ அதுதான் புலன்களை அடக்கு, புலன்களை கட்டுப்படுத்து, புலன்களை ஒடுங்க செய் என்று பலவிதமான கோட்பாடுகள் சொல்றாங்க. இப்ப புலன்கள் இருந்து விடுபடுகின்ற போது நமக்கு உள் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அந்த புலன்கள் இருந்து விடுபடாம இருக்கிறதுக்கு காரணம் மாயை. இந்த மாயை அடைவதற்கு காரணமாக தான் நம்ம பொய், புறாடு, பித்தலாட்டம், கோபம், ஆசை, சண்டை, வம்பு, சக்கரை, எத்தனை அனைத்து விஷயங்களும் தலைக்கிறோம். அப்ப முதல்ல புத்தன் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில சொல்ல போனா ஆசையிலிருந்து விடுபடு அப்படிங்கிறார். இப்ப ஆசை என்பதே மாயை. அப்ப மாயை என்பது என்ன? கர்மா, செயல். இந்த செயல்கள்ல செய்யாம சும்மா இருக்குதான் சொன்னாங்களே வெளிய. சும்மா இரு அப்படின்னாக்க வேலை செய்யாம இருக்கிறதோ அல்லது ஒரு காயம் நடக்காம இருக்கிறதோ போக்குவரத்தோ அப்படி இல்லை. இந்த மனம் என்பது தேவையில்லாத சிந்தனைகள் விடுபடுவதற்கு பேர் தான் சும்மா இரு என்று பொருள். அதுதான் மாயிலிருந்து விடுதலை என்று பொருள். ஆமா, அந்த அதைத்தான் சொல்றாரு. விழிப்பு நிலை என்பது அதுதான். அயராத விழிப்பு நிலை. இரவு பகல் தூக்கமில்லா நிலை என்பதுன்னா தூக்கமற்ற இடம் அல்லது இரவு பகல் அற்ற இடம் என்று சொல்வது அறிவுல தான் இருக்கு. இரவு பகல் பூமியில உண்டு. அறிவுக்கு இரவு பகல் கிடையாது. அது அறிவு இரவு பகல் இல்லாம ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம மனம் தான் அந்த செயல்பாடு இல்லாம இருக்கபடியா அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கும். அறிவுக்கு இரவு பகலே கிடையாது. ஆமா ஆமா, இரவு 24 மணி நேரம் அறிவு செயல்பட்டு கொண்டு இருக்கு. தூக்கம் என்பது மனதுக்கு தான், அறிவுக்கு கிடையாது. நீங்க இந்த மனத்துல ஒடுங்கி இல்லாம நீங்க அறிவுல ஒடுங்கி இருந்து பாருங்க, இரவற்ற பகலற்ற நிலைக்கு நீங்க போயிடலாம். அதாவது காலத்தை கடந்துடலாம். ஆமா, அதாவது காலத்தை கடப்பதில்ல, காலத்தோட ஐக்கியமாயிடலாம். காலத்தை கடப்பதல்ல, காலத்தோட கலந்து விடுவது, காலத்தோட பயணிப்பது. இப்ப நாம காலம் கடந்து பயணிக்கிறோம். இப்ப பயணிப்பதுன்னா நேற்றைய சிந்தனை இன்னைக்கு வருது, நாளைய சிந்தனை நமக்குள்ள வரல. கடந்த காலத்தை பத்தி தான் சிந்திக்கிறோம். ஆமா, எதிர்காலம் கற்பனையா இருக்கு, கடந்த காலம் கவலையா இருக்கு. அப்ப இந்த கற்பனை என்பது கவலையினுடைய வெளிப்பாடா இருக்குது. இந்த கவலை என்பது கற்பனை பண்ணி எதிர்காலத்தை பத்தி சிந்திக்குது. இறந்த காலம் வேண்டாம், எதிர்காலம் வேண்டாம், நிகழ்காலத்துல இருக்கப்பார். அதற்கு பிறகு நின்ற இடத்தில் இருக்கின்ற இடத்துல இரு அப்படின்னு சொல்றது அதுதான். இறந்த காலத்தை சிந்திக்க வேண்டாம், எதிர்காலத்தை, இந்த ரெண்டையும் சிந்திக்காம இருக்கேன்னா இறந்த காலம் தான் எதிர்காலத்தை சிந்திக்குது அப்படின்னா இறந்த காலத்தினுடைய நிலைப்பாடு விடுதலை ஆகுது. இந்த விடுதலை என்பதுக்கு என்ன குடும்பம், குழந்தை, குட்டி அப்படிங்கறதெல்லாம் அல்ல, மன விடுதலை தான். மன விடுதலை. ஊர்ல ஆண்கள், பெண்கள் எல்லாமே, மற்ற உயிர்கள் எல்லாமே இருப்பது போல நாமளும் ஒரு உயிர் இந்த உடம்போட இருக்கிற அவ்வளவுதான். இதுல பொண்டாட்டியை பிரியணும், பிள்ளைகளை பிரியணும், குழந்தை குட்டி பிரியணும், சொத்தை பிரியணும், சுகத்தை பிரியணும், பிள்ளை எதுவுமே இல்லாத ஒரு சிந்தனையற்ற நிலை தான் நமக்குள்ள வேணும். ஏன்னா என்ன சொல்ற, எல்லாமே இங்கே இருக்கப்பட்டது, எல்லாமே இங்கே வைக்கப்பட்டது, எல்லாமே இங்கே தான் இருக்க போகிறது. இது என்னது என்கிற சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கு. இது என்னதுங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேல இன்னொரு ஆகி போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தன்மை என்னதுங்கிற அற்ற நிலையில நாம் இருந்தாவே அந்த நிலைதான் ஏதுமற்ற நிலைங்கிறது. அந்த நிலையில நீங்க அம்பலம், பேரம்பலம், சிற்றம்பலம் பத்தி சிந்திக்க முடியுங்கிற. ஐயப்பா, அடுத்தது இதை பத்தி சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க குணநல பேர் அடைஞ்சாவே உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பாங்க. குரு கிடைப்பதன் மூலம் நீங்க அழியா தேகத்தை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குன்னு சொல்றீங்க. நல்ல விஷயம் தாங்க. இப்ப அடுத்ததான் இன்றைய சூழ்நிலையில இப்ப நம்மள தகுதிப்படுத்திக்கிறதுக்கு குணநல பேரு அவசியங்கிறீங்க. இந்த குணநல பேரு எதன் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடு இருக்குங்க? கரெக்ட். இப்ப இங்கதான் பாயிண்ட்டுக்கே வர்றீங்க. இங்கதான் நமக்கு அஸ்ட்ராலஜி ஜோதிடம் என்கிற ஒரு கருத்து வருது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ள ஏன் இந்த குணம் இருக்கு, எனக்குள்ள ஏன் இந்த ஆசை வருது, எனக்குள்ள ஏன் இந்த துன்பம் வருது, எனக்குள்ள ஏன் இந்த சுகம் வருது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் காரணம் நாம் இந்த பிறப்புக்கு காரணமாக இருந்து நம்மை சுழற்சியால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களுடைய தன்மை.
ஒருவனுடைய ஜாதகத்துல இவனுக்கு இப்படித்தான் பிறப்பு இருக்கு, இப்படித்தான் அவனுக்கு வாழ்க்கை இருக்கு, இப்படித்தான் அவனுக்கு மனைவி குடும்பம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவனுடைய கர்மாவளியில போன பிறவி அல்லது 3 விதமான கர்மாவளி இருக்கு. அந்த கர்மாவளியுடைய தன்மையினால் இவன் காலத்தை வண்டி ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். அதுல இருந்து விடுதலையாக சிந்தனையே இல்லாம. அப்ப அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் முதல் நாம் பூஜிக்க வேண்டியது நவக்கிரகங்களை தான். நவக்கிரகங்களுடைய துணை இல்லாமல் நாம் இதிலிருந்து விடுபடவே முடியாது. அப்போ இந்த துன்ப விடுதலைக்கு சாவி என்பதே நவகிரகம் தான். சரி, நவகிரகத்தை எப்படி நம்ம தொடர்பு கொள்ள முடியும், எப்படி நம்ம துதிக்க முடியும், எப்படி நாம் அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நீங்க அதுல நல்ல ஆய்வு உள்ள நல்ல ஒரு ஜோதிடரை அணுகுனா உன்னுடைய இன்பத்துக்கு இது காரணம், உன்னுடைய துன்பத்துக்கு இது காரணம் என்கின்ற கருத்தை நம்ம ஜோதிடம் மூலம் அறிஞ்சுக்கலாம். இந்தந்த கிரகங்கள் தான் உனக்கு மாயை உருவாக்குது, இந்தந்த கிரகங்கள் தான் உனக்கு துன்பத்தை தருது, இந்தந்த கிரகங்கள் உனக்கு சந்தோஷத்தை தருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த துன்பத்தை தருகின்ற இன்பத்தை தருகின்ற இந்த கிரகங்களுடைய வழிபாடுகள் இருக்கு இல்லைங்களா, அதற்குண்டான மந்திரங்கள் இருக்கு, அதுக்குண்டான வழிபாடுகள் இருக்கு. அந்த மந்திரங்களையும் அந்த வழிபாடுகளையும் அதுக்குண்டான அமைப்பு தன்மை கொள்கைகளையும் நாம் விட்டு விலகிறதுக்குண்டான தன்மையை உருவாக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மண்ணாசை இருக்கு அப்படின்னா, எனக்கு மண்ணாசை அதிகமா இருக்குது அல்லது மண் யோகம் அதிகமா இருக்கு, எனக்கு பூமி சொத்துக்கள் அதிகமா இருக்குன்னா ஒருவனுடைய ஜாதகத்துல செவ்வாய் என்கின்ற கிரகம் வலிமையாக இருந்தால், 4ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் அந்த யோகம் அவனுக்குள்ள கொடுத்துரும். சரி, அது போது அந்த யோகம் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் அவ ஏன் திரும்ப 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 அதுக்குள்ள மீண்டும் சொத்து சேர்க்கணும், மீண்டும் வண்டி வாங்கணும் வாங்கணும், மீண்டும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற என்ன தோன்றுன்னா அதை தூண்டுவதற்கு ஒரு கிரகம் ராகு. இந்த ராகு என்கின்ற கிரகம் இந்த 4ஆம் அதிபதியோடைய செவ்வாயோடைய சேர்ந்துட்டா மீண்டும் 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 ஆசையை தூண்டி கொண்டே இருக்கு. அப்ப ஆசையை தூண்டுவதற்கு ஒரு கிரகம் இருக்கு, அந்த ஆசையை அடைவு செய்வதற்கு ஒரு கிரகம் இருக்கு. அப்ப ஆசையை தூண்டவில்லை என்றால் அந்த கிரகம் அடைய விடாது. அப்ப ஆசையை தூண்டுகிற கிரகம் அதே மாதிரி எவ்வளவு ஆசையை தூண்டினாலும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கு, அதை கேதுன்னு நம்ம சொல்றோம். கேதுங்கிறது எத்தனை ஆசைப்பட்டாலும் அதை நீ அடைய முடியாது, அது ஒரு ஞான கிரகம் என்று சொல்றோம், அடைய முடியாது அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒன்றின் மீது பற்று இருக்கும். ஒருவனுக்கு சொத்து சுகத்தின் மேல் மண் மீது ஆசை இருக்கும், இன்னொருவனுக்கு பொன் மீது ஆசை இருக்கு. அதாவது இந்த மண்ணும் பொண்ணும் ஒரே இனம் தான், இந்த தன்மை இருக்கு. இன்னொருவனுக்கு பெண் மீது ஆசை, அது ஒரு காமம், பெண் மீது ஆசை இருக்கு. இன்னொருவனுக்கு புகழ் மீது ஆசை இருக்கு. இந்த புகழ் என்கின்ற போதையும் இந்த மண் பொன் என்கின்ற போதையும் இந்த பெண் என்கின்ற போதையும் தான் ஒட்டுமொத்த மனித இனத்தினுடைய மாயத்தன்மையா இருக்கு. இந்த மாயத்தன்மையை கொடுக்கிற தன்மைனா செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம், இது சொத்து சுகம் போல கொடுது. சுக்கிரன் என்கின்ற கிரகம், இது பெண் என்கின்ற மாயத்தன்மை கொடுக்கக்கூடியது. மற்றபடி இருக்குது அந்த ராகு குரு சூரியன் போன்ற கிரகம்லாம் புகழுக்குண்டான தன்மையை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் தான். அப்போ ஒருவன் ஜாதகம் புகழை நோக்கி நகர்கிறானா அல்லது சொத்துக்களை நோக்கி நகர்கிறானா அல்லது காமத்தை நோக்கி நகர்கிறானா அப்படிங்கிறது அந்த கர்மாவை உருவாக்குகின்ற அந்த கிரகத்தினுடைய தன்மை. அப்ப அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சு அந்த கிரக வழிபாடுல போனோம்னா அந்த கிரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நம்ம உருவாக்க முடியும். புதிய கர்மங்களை உருவாக்குறதுல ஏற்கனவே இருக்கிற கர்ம விடுதலை ஆகிறது, கர்மத்திலிருந்து விடுதலை ஆகிறது, அந்த கர்மத்தை மீண்டும் செய்யாமல் இருப்பது. ஒரு செவ்வாய் எனக்கு சொத்தை கொடுக்க போகுதுன்னா எனக்கு சொத்தே வேண்டாம் என்று உட்கார்ந்து கொள்வது, அடம் பிடிப்பது. நீ எனக்கு கொடுத்தாலும் ஆமா ஆமா எனக்கு இது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அது கடந்துட்டு போகுது, சொத்தா சோமா அது கடந்துட்டு போகுது. ஒரு 10 ஏக்கரா இருக்குது, 100 ஏக்கரா இருக்குது, 1000 கிடந்துட்டு போகுது. இப்படி எனக்கு 1000 ஏக்கரா இருக்குது, இன்னொரு 1000 ஏக்கர் அப்படிங்கிற ஆசை உணர்வு வைக்கக்கூடாது. அது இந்த பூமியில இருக்கக்கூடியது, மண்ணு தான், அது இருக்கக்கூடிய எனக்கு 10 ஏக்கரா இருக்கிறவங்க எண்ணமே இல்லை அப்படிங்கிற விடுதலை. எனக்கு இது வேணுங்கிற ஆசை ஒண்ணு அல்லது அதுல இருந்து வேண்டாங்கிற ஆசை ஒண்ணு, விரக்தி என்கின்ற தன்மையை நாம் வளர்க்கின்ற போதுதான் நமக்கு அது விடுதலை ஆக முடியும். நாம் என்ன செய்யறோம், ஒரு தர்மம் பண்றோம், ஒரு புண்ணியம் பண்றோம், ஒரு தானம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல புகழத்தான் தேட ஆரம்பிக்கிறோம். நீ தானம் பண்ண வேண்டாம், தர்மம் பண்ண, ஏன்னா நீ உனக்கு கொடுக்கப்பட்டது 20 நாள் கொடுக்கப்பட்ட தானம் தான். ஆச்சா, அதை நீ இன்னொருவனுக்கு தானம் பண்ண எப்படி முடியும்? தானம்ங்கிறதே தான தர்மம் என்பதே ஆமா என்னுடைய எண்ணங்களை மாற்றுவதற்குண்டான ஒரு வழிதான வழிய, அதனால ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுலையுமே ஒன்றை கவர்கின்ற போது அது மாயா கர்மா பாவமாக மாறுகிறது. ஒன்று விடுதலையாகும் போதே நீங்க புண்ணியமா மாறிக்கிறீங்க, அந்த வினாடியே உங்களுக்கு புண்ணியமாத்மா வந்துடும் உங்களுக்குள்ள. அப்ப விலகுதல் விலகுதல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறது. அந்த விலகுதலுக்கு பேர் தான் பற்று அட்டுது, பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்று விடற்குங்கிற வார்த்தையை அந்த வள்ளுவர் கொண்டு வந்து முடிக்கிறார். நாம ஒரு பற்று இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா
அந்த பற்று இல்லாதவனோட பழகத்தான் நமக்கும் பற்று குறைய அப்படிங்கிறார். இப்ப ஐயா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத பார்த்தா இருக்கிற நவகோள்களையும் கேது பிடிச்சிட்டாதான் எந்த பிரச்சனையும் இல்லை போல. கேது பிடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது அவன் சொல்றது தலையற்ற நிலை அப்படின்ட்டாங்க. கேதுன்னா வெறும் உடம்பு, தலையற்ற நிலை அப்படிங்கிற. தலை இல்லைன்னாங்க நம்மளால எந்த சிந்தனையும் வராது. கேதுன்னா முண்டம்னு அர்த்தம், தலை இல்லாத உடல்னு அர்த்தம். அப்ப தலைதானே அனைத்துக்கும் பிரச்சனையா இருக்குது, காரணமா இருக்குது. அப்ப தலை என்பதற்கு என்ன அப்படின்னா அறிவு என்பது அர்த்தம். அறிவு அடக்குதல், அறிவு ஒடுங்குதல், அறிவு உள்புறமாக திருப்புதல், அறிவை புறத்தில் உள்புறமாக திருப்புதல் என்பது கேது. கேதுங்கிறது என்ன? ராகு என்பது என்ன? உடம்புல தலை மட்டுமே. இப்ப தலை மட்டுமே அப்படின்னாக்க அத்தனைக்கும் ஆசை. இந்த தலைதான் அத்தனையும் பண்ணுது. ஆமா, தன்முனை பண்ணுவது. அப்ப தலை இல்லாத நிலை கேது. தலை என்பது ராகு, ஆசை என்பது தலை. தலையில்லாத முண்டம் என்பது ஆசையற்றது. இந்த கழுத்துக்கு கீழே போனா எதுவுமே தெரியாது, இந்த கழுத்துக்கு மேலதான் அத்தனையுமே தெரியுது. அப்ப அந்த அறிவு நிலை என்கின்ற அந்த தன்மையை இந்த உடலோட சேர்த்து பார்ப்பதுதான் உள்நோக்குதல் அப்படின்றோம். உள்ளே பார், உள்ளே பார், உள்ளே பாருன்னு எந்த உள்ள பாக்குறது? உடம்புக்குள்ள நான் பார்க்க முடியுமா? உடம்புக்குள்ள எப்படி கண்ணா இருக்கு பாக்குறது? இந்த கண்ணை உள்நோக்கி பார்க்க முடியுமா? அப்படியே சொல்ல. அவங்க புறவிழிப்பாக இருக்கின்ற மனத்தை அகவிழிப்பாக காட்டு அப்படிங்கிறது. இப்ப புறவிழிப்பாக இருக்கின்ற மனம் புலன்களால் ஆட்கொள்ளப்பட்டது. கண், காது, மூக்கு, வாய்மை சொல்லுங்க. அந்த புலன்களால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த புலன்களின் வழியாக இந்த மனம் அறிவை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அறிவு என்கின்ற அரசன் இந்த மனம் என்கின்ற மந்திரியோடு புலன்களை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த மந்திரியை நீங்க கட் பண்ண விட்டேன்னா, இந்த புலன்களை கட் பண்ணி இந்த மந்திரி அறிவு என்கின்ற அரசனோடு சங்கமிப்பாரு. இந்த அறிவு என்பது புலன்கள் வழியே சிந்திக்காம உள்நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவங்க சகசிராரம் விழிப்படைஞ்சிடும். இப்ப சகசிராரம் விழிப்படைஞ்சாவே அவன் பிரபஞ்சத்தோட தொடர்புடையனா ஆயிடுவான். அப்ப அறிவு ஜோதியாக இருக்கின்ற அத்தனை மயத்தோட இருக்கும். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற அறிவு ஜோதி என்கிறாங்க. சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்குதோ அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அறிவு ஜோதியாகவே இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியிலே இது பெரும் ஜோதிங்கிறார். ஏன்னா இந்த ஜோதி சுடாது, இந்த ஜோதி மிக பிரகாசமானது, இந்த ஜோதி கண் கூசக்கூடியது, இந்த ஜோதி அவ்வளவு விழிப்புணர்வுடையது. நாம் பார்க்கிறது ஊனக்கண்ணு, இது ஊனப்பார்வை, இது ஊனமான மனம். அப்ப அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை என்பது அறிவினுடைய புறநிலை, அறிவினுடைய புறத்தொடர்பு, அறிவினுடைய வெளித்தொடர்பு. அதைத்தான் கேது என்கின்ற தன்மை நமக்கு காட்டுகிறது. அப்ப ராகா இருக்கின்ற போது அறிவு புலன்களால் இருக்கு, கேதா இருக்கின்ற போது அறிவு புலன்கள் வெளியே இருந்து சகசிராத்தின் வழியாக இருக்கு. அதுதான் 1000 தாமரைகளை கொண்டது, அற்புதமானது ஞானம் அப்படிங்கிற. நீங்க சொன்னதுல ஒரு அற்புதமான விளக்கு இருக்கு. ஒரு பயிற்சி முறையே ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம மன ஓட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மன ஓட்டத்தை கட் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. நீங்க சொல்ற அந்த தலைங்கிற ஒரு விஷயம் இது ஒத்து போகுது. இப்போ என்ன ஓட்டம் அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை கட் பண்றதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. எப்படின்னா இந்த என்னுடைய தாடை இருக்குல்ல, அந்த தாடையை ஒட்டிக்கணும், செஸ்டோட ஒட்டி தலையை இறக்கி இதோட ஒட்டிட்டோம்னா எண்ணெய் ஓட்டம் வராதுங்க. எண்ணத்தை நம்மளால நினைச்சாலும் அந்த எண்ணெய் தொடர்ந்து பயணிக்காதுன்னு வச்சுக்கல, துண்டு போட்டுருன்னு வச்சுக்கல. நீங்க சொன்ன மாதிரி அந்த தலை கேது அப்படிங்கிறது தலையை இறக்கி அதை ஒடுக்கும் போது அது எண்ணெய் ஓட்டமே கட்டாது. இது சரியான ஒரு பொருத்தமா இருக்கு. இது சரியானதா நம்ம ஒரு யோகா நிலையில நீங்க சிந்திக்கும் போது ஒரு பொறுப்படும். ஆனா சித்தர்கள் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. சித்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த அறிவு ஒரு இயங்கா நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. மது இருக்கு. இப்ப மதுவை சாப்பிட்டா அறிவு என்ன ஆகுது? இயங்கா நிலைக்கு போகுது. அறிவு ஒரு நிலை பெற்றது, ஒரு பேரானந்தம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்போ மது என்பது அறிவை இயக்கக்கூடியது, அறிவை சம்பிக்க வைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சாதாரணமா புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஆனா சித்தர்கள் அதுக்கு இன்னொரு விதமான பேர் வச்சாங்க. அந்த பேரு சோமபானம் அப்படின்னு. அந்த சோபபானம் என்பதுதான் இந்த அறிவை ஒருநிலைப்படுத்த. நீங்க கழுத்தையும் சாய்க்க வேண்டாம், காலையும் சாய்க்க வேண்டாம், அந்த சாப்பிட்டேன்னா போது உங்களுடைய அறிவு விழிப்பிட, உங்களுடைய அறிவு அசையா நிலைக்கு போயிடும். அந்த சோபமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் திருப்பார்கடலை கடைந்து எடுத்த அமுதம் என்று நமக்கு புராணங்கள் வாயில உயர்த்துறாங்க. சித்தர்கள் அது என்ன சொல்றாங்கன்னா, அது புராணங்கள் முழு சொல்லக்கூடிய பொருளையே இது கற்ப மருந்து, குரு மருந்து, கற்ப முப்பு ஆய்வு, இதை ஒரு
அளவு, அதாவது சொல்லுவோம் ஒரு பிடி அளவு, ஒரு காசளவு அப்படி சொல்லுவாங்க. அந்த காசளவு உண்டு விட்டால் மயங்கி கிடப்போம் அப்படிங்கிறார். இனி பிறவி என்கின்ற சிந்தனையை அற்று போய் விடுங்கிறார். அப்ப அந்த மருந்து நாம் உண்ணுகிற இந்த மதுவை விட பன்மடங்கு போதை தரக்கூடியதுங்கிறார். அதுக்கு சோபமான தேவர்கள் உண்டாங்க, மயங்கி கிடந்தாங்க. அப்படின்னாக்க அந்த மது என்கின்ற அந்த சோபபானத்தை நீங்கள் உண்டால் உங்களுடைய புறவிழிப்பு சிந்தனை அருந்து போகும். ஈஸியான வேலை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைண்ட ஒரே நிலையில வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மது அல்ல, அது அந்த மது. அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற தன்மையே என்ன அப்படின்னா, மதி என்கின்ற அறிவை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டால் விதி என்கின்ற அந்த புலன் செயல்பாடுகளை அறுத்து விடலாம் என்று பொருள். இது ஒரு ஜோதிடத்துல அது வேற தன்மையா வரும். ஆனா ஞானிகள் சொல்லக்கூடிய தன்மை என்ன, உன்னை ஆட்டி படிக்கின்ற இந்த விதியை நீ மதி என்கின்ற தன்மையை ஒருநிலைப்படுத்தி விட்டால் இந்த விதியுடைய செயல்பாடு உனக்குள்ள நடக்காது அப்படிங்கிறாங்க. ஆக இந்த அறிவை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அந்த சோபபானத்துக்கு உண்டு. அந்த சோபபானத்திற்கு சித்தர்கள் குறிக்கின்ற பொருள் குறுமருந்து, முப்பு, சுத்த ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு நாதம், விந்து அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர்களை, சூரியன் சொன்னாங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர்களை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த முறைப்பாடு தான் உங்களுடைய அறிவை மட்டும் இல்ல, உங்களுடைய உடலையும் வளர்க்கு. நீங்க இப்ப முதல்ல நாம பேசணும் இல்லையா, காற்றை உண்ணு வாழுகிற தன்மை, அந்த தன்மைக்கு அது கொண்டு போயிடும். எப்படி அவங்க சொல்ற அப்படின்னா, கொல்லன் உழைபோல் கொதிக்குதடி என்பயிரு நில் என்று சொல்லி நிலைநிறுத்த கூடுதில்லை, நில் என்று சொல்லி நிலைநிறுத்தும் வல்லார்க்கு கொல்ல வந்த அவன் குடியோடி போவானே அப்படிங்கிறார். அப்ப இந்த உடம்பு பசி தாகம் தூக்கத்தால் துடிக்கிறதுங்கிறார். இந்த பசி தாகம் தூக்கத்தால் எது துடிக்கிறது, அறிவு என்கின்ற ஞானம் துடிக்கிறது. இந்த அறிவு அதுக்கு தெரிகிறது. இப்ப நீங்க ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு பசி தெரியுமா? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு பசி தெரியுமா? அப்ப உங்களுக்கு எது தெரியுது? அப்போ அறிவு என்கின்ற அந்த தன்மை புறத்தன்மையில் இருப்பதனால்தான் உங்களுக்கு பசித்தன்மையே தோணுது. அப்போ பசித்தன்மை தோகாம இருக்கணும்னா அறிவு என்பது ஒரு நிலைப்படணும். இப்ப அந்த அறிவு ஒரு நிலைப்படுறதுக்கு தண்ணி போட்டவங்க கூட சோர்த்திங்கிறது இல்ல, அவனுக்கு அறிவு நிலைப்ப பசியே தெரியறது இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவது தான் இந்த சோமபானம். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்க இந்த விஷயங்கள் நிறைய கொடுத்தீங்க. இனி வரும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்ம பேசணும். இப்போதான் அந்த நிகழ்ச்சியில நம்ம முக்கிய கட்டமான அந்த மூப்பு ரகசியம், அந்த குரு மருந்து அப்படிங்கிற விஷயத்த அடுத்த காணொலியில ஐயன் நமக்கு விரிவாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சார்ந்தும் வாஸ்து சார்ந்தும் இந்த சித்தர்களுடைய அரிய கலையான இந்த மூப்பு, குரு மருந்து போன்ற விஷயங்களை பற்றி நம்மளோட அனுபவத்தை பகிர்ந்துருக்காரு. தொடர்ந்து ஞானகர்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றிங்க. நன்றியா, உங்களுக்கு நன்றி. எனக்குள்ள ஒரு பதிய வச்சிருந்த நிகழ்வுகளை நானும் திரும்பி புரட்டி போட்டு பார்த்துக்கின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. என்னையும் நானும் ஒரு தூண்டி பார்த்துருக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பாக நினைக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இது மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி நல்ல ஆய்வு கருத்துக்களை பற்றி பேசுவோம். நன்றி. நேர